ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் அனஸ் என்ற ஒரு சிறுவன் தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் எளிமையானது, ஆனால் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்தது. ஒவ்வொரு காலையும் அவன் அம்மா அவனுக்கு ஒரு கப் பால் கொடுத்து, குடிக்க முன்னாடி இந்த துவா சொல்லு, அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீஹி வ சித்னா மின்ஹு என்று மெதுவாக நினைவூட்டுவாள். அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அனசுக்கு முழுவதும் புரியவில்லை. ஆனாலும் அம்மாவின் மீது இருந்த நம்பிக்கையால் அவன் அதை தினமும் மனதார சொல்ல ஆரம்பித்தான். நாட்கள் மெதுவாக கடந்து சென்றது. வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென அவன் அப்பா வேலை இழந்தார். அந்த ஒரு செய்தி அந்த வீட்டின் அமைதியை உடைத்தது. சிரிப்புகள் குறைந்தது. உரையாடல்கள் மௌனமாக மாறின. எதிர்காலம் குறித்து பயம் அனைவரின் மனதிலும் தோன்றியது. ஆனாலும் அந்த கடினமான காலத்திலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அந்த வீட்டில் உணவும் பாலும் ஒருபோதும் குறையவில்லை. அது அனசுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஒரு நாள் அவன் அதை தாங்க முடியாமல் அம்மியிடம் கேட்டான், நம்மிடம் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கூட எப்படியெல்லாம் சரியாக இருக்குது? அவன் அம்மா கண்ணீருடன் சிரித்து, நாம அல்லாஹ்விடம் பரக்கத் கேட்கும்போது கொஞ்சமாயிருந்தாலும் அது போதும்னு ஆகிடும். அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தைகள் அனசின் உள்ளத்தை குலுக்கியது. அந்த இரவு அவன் பாலை கையில் பிடித்துக்கொண்டு இதயம் நிறைந்த உணர்வுடன் அந்த துஆவை சொன்னான். அந்த ஒரு கப் பால் அவனுக்கு சாதாரணம் இல்லை என்று அவன் புரிந்து கொண்டான். அது அல்லாஹ்வின் கருணையும் மறைந்த ஆசீர்வாதமும்தான். அந்த நாளிலிருந்து அனசின் நம்பிக்கை இன்னும் வலுவானது. அவன் புரிந்து கொண்டான், சிறிய துஆகள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை உருவாக்கும். நாம சின்னதா சொல்ற துஆகள் கூட நம்ம வாழ்க்கைய பெரிய அளவில் காப்பாத்திக்கிட்டு இருக்கும். அதை நாம எப்போதும் கவனிக்க மாட்டோம். மேலும் அழகான இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு லைக், ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.